இப்போ வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹோம் லோன் போகிறதுக்கு பதிலா நம்மக்கிட்ட வந்து ஜுவல்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா, அத அடகு வச்சு நம்ம அங்கே போய் இன்ட்ரெஸ்ட் கட்டலாம். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். ட்ராக் ரெக்கார்ட் இல்லை. நான் போய் லோன் வாங்க போனாலே எனக்கு ஹோம் லோனே கூட 13% சொல்லிடுவான், 14% சொல்லிடுவான். ஜொல்ல அப்படியே அப்படியே மீட்டாமல் அப்படியே ரோல் ஓவர் பண்ணலாம். இப்போ என்ன புதுசு ரூல்ஸ் கொண்டு வந்துடுறேன்னா, ஹோம் லோன் பண்ணுறதுக்கே எந்த டாக்குமெண்ட் இல்லை, அந்த டாக்குமெண்ட் இல்லை. சில நேஷனலைஸ் பேங்க்ஸில் நீங்கள் போய் லோன் அப்ரோச் பண்ணால் டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கே நிறைய டைம் எடுத்துடுறாங்க. நம்மளோட டைம் என்ன இருக்குது, நம்மளே எவ்வளோ டைம் அஃபோர்டபுள் பண்ண முடியும், இந்த கான்செப்டை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா சார் யார் வாடகை வீட்டில் இருக்கலாம், யார் வந்து லோன் எடுத்து கூட வீடு வாங்கிடலாம் சார். இன்றைக்கி வசதி இல்லை. நம்ம ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு வாங்குகிறோம், 2 BHK வாங்குகிறோம். கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு இந்த வீடு வந்தால் பிடிக்காமே போயிடலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற மாற என்ன பண்ணோம், 1% இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிச்சுன்னா இன்னொரு பேங்க்கில் ஆஃபர் கொடுத்தாங்கன்னா நான் போய் மாற்றிடுவேன். நிறைய பேருக்கு இது தெரியாமே இருக்கிறாங்க. பட்டன் ஃபோன்லேருந்து டச் ஃபோனுக்கு மாறியாச்சு, டப்பா டிவிலேருந்து LED டிவிக்கு மாறியாச்சு, டிக் டிக் வாட்ச்லேருந்து டெக் பேண்டுக்கு மாறியாச்சு. இதெல்லாம் ஸ்மார்ட் ஆகும்போது இன்னும் பழைய பீரோ யூஸ் பண்ணா என்ன பாஸ்? இதோ உங்களுக்கான வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் லாக்கர், த V-Safe. இந்த ஸ்மார்ட் லாக்கரை உங்களை தவிர வேற யாரும் ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ண ட்ரை கூட பண்ண முடியாது. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்போவே ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. V-Safe லாக்கரை ஃப்ரீயா டெமோ பாருங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் பிளானர் சுரேஷ் பார்த்தசாரதி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட பேசி நிறைய விஷயங்கள் நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹோம் லோன் போகிறதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட வந்து ஜுவல்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா, அதை அடகு வச்சு நம்ம அங்கே போய் இன்ட்ரெஸ்ட் கட்டலாம். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட்டோட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. ஏன்னா பிகாஸ் ஹோம் லோன் நீங்கள் ஜுவல் லோனுக்கும் 8%, 8.25% அப்படி வந்துடுது உங்களுக்கு. ஸோ இப்போ ஜுவல் லோன் என்னென்னா, முதல்ல ஒரு ஃபெசிலிட்டி இருந்தது நம்மளுக்கு. ஜுவல்ல அப்படியே அப்படியே மீட்டாமல் அப்படியே ரோல் ஓவர் பண்ணலாம். இப்போ என்ன புதுசு ரூல்ஸ் கொண்டு வந்துடுறாங்கன்னா, மீட்டுட்டு திருப்பி லோன் வாங்கணுன்றான். நான் ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறதுக்கு லோன் வாங்கிட்டேன். திருப்பி அதை மீட்டுட்டு திருப்பி அடமானம் வைக்கணும்னா என்கிட்ட 25 லட்சம் இருக்கணும்ல மீட்டுறதுக்கு. ஸோ அதனால் ஜுவல் லோன் வச்சு வாங்குறது கிடையாது. யாருக்கு ஜுவல் லோன் பெனிஃபிட் இருக்கும்? இப்போ நான் ஒரு கடை வச்சுருக்கிறேன். அந்த கடைக்கு நான் இன்கம் டேக்ஸே காமிக்கலை. ஏதோ வருது போகிறது நான் அதை அப்படியே வச்சு ஓட்டிக்கிறேன். என்னால் இன்கம் டேக்ஸ்க்கு போகிறதுக்கு வசதி இல்லை. நான் போய் ஒரு கடை வச்சுக்கிறேன், இன்கம் டேக்ஸ்க்கு இல்லை, சரியாக ட்ராக் ரெக்கார்ட் இல்லை. நான் போய் லோன் வாங்க போனாலே எனக்கு ஹோம் லோனே கூட 13% சொல்லிவிடுவான், 14% சொல்லிவிடுவான். அப்போ நான் நகையை கொண்டு போய் அடமானம் வச்சேன்னா எனக்கு 8%, 8.5%, 9% கூட நகை அடமானம் கிடைக்கலாம். அப்போ அவங்களுக்கு பெனிஃபிட். சேலரிடாக இருக்கீங்க, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கவங்களுக்கு நகையை அடமானம் வச்சு நீங்கள் வீடு வாங்குறத விட நீங்கள் டேரெக்டாக லோன் வாங்குறதே நம்மளுக்கு பெட்டரான விஷயங்கள். இப்போ நம்ம வந்து ஹோம் லோன் தான் வாங்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா எந்த மாதிரியான பேங்க், என்ன மாதிரியான க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்க பேங்க் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சார்? இல்லை, நார்மலாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னலைஸ் பேங்க்கோ ப்ரைவேட் பேங்க்கெல்லாம் வந்து ஒரு இப்போ எல்லாருமே காம்படிட்டிவாக வந்துட்டாங்க. ஏன்னா நிறைய பேங்க் இந்தியாவில் இருக்கிறதுனால காம்படிட்டிவாக வந்துட்டாங்க. 0.10, 0.20 இந்த மாதிரி கேப்பில் தான் வரும். நம்ம லோனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த பேங்க் நம்மளுக்கு ஃபாஸ்டராக ப்ராசஸ் பண்ணுறாங்க அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. சில பேர் கொடுத்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதம் பண்ணிடுறாங்க. ஹோம் லோன் பண்ணுறதுக்கே எந்த டாக்குமெண்ட் இல்லை, அந்த டாக்குமெண்ட் இல்லை. சில நேஷனலைஸ் பேங்க்ஸில் நீங்கள் போய் லோன் அப்ரோச் பண்ணால் டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கே நிறைய டைம் எடுத்துடுறாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் அந்த மாதிரி கிடையாது, கொடுத்துறாங்க. ஆனால் நேஷனலைஸ் பேங்க்கோட ப்ரைவேட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஒரு 0.10, 0.15 மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நேஷனலைஸ் பேங்க்கில் நமக்கு டைம் இருக்குது நம்மளுக்கு அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் கேட்கறதுலாம் நம்மளால் கொடுக்க முடியும் ஓவர் பீரியட் அப்படின்னா நம்ம நேஷனலைஸ் பேங்க்கில் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணும், என்னால் அலைய முடியாது, ஸோ லோன்ஸ் வரணும், எனக்கு 0.10, 0.20 எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு நேஷனலைஸ் பேங்க்கில் கொஞ்சம் சர்வீஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு போனோன்னா நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். அப்போது நம்மளோட சூழ்நிலைகள் என்ன, நம்மளோட டைம் என்ன இருக்குது, நம்மளே எவ்வளோ டைம் அஃபோர்டபுள் பண்ண முடியும், இந்த கான்செப்டை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நேஷனலைஸ் பேங்க் போனோம், ப்ரைவேட் பேங்க் போனோம், உங்களால் டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து 2 கான்செப்ட் வந்து போயிட்டுருக்கு சார். என்னன்னா ஒரு சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ரெண்ட் ஆர் லீஸில் இருந்துட்டு நம்ம காசு சேர்த்து வச்சு பொறுமையாக வீடு வாங்கிக்கலாம். இப்போ வந்து கல்யாணம் ஆகி ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு கூட வீடு வாங்கிக்கலாமே, என்ன பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு சைடு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு சைடு என்ன அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து வீடுங்கிறது சொந்தமாக இருக்காது, அதனால் நம்ம வந்து EMI எடுத்து வீடு வாங்கிட்டு நம்ம லோன் கட்டிக்கலாம்னு சொல்கிறாங்க. எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் சார்? யார் வாடகை வீட்டில் இருக்கலாம், யார் வந்து லோன் எடுத்து கூட வீடு வாங்கிடலாம் சார்? இப்போ முதல்ல வீடு வாங்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அதே ஊரில் நான் 10 வருஷம் இருப்பேனா, இது ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. நான் 10 வருஷம் அந்த ஊரில் இருக்கேன்னா நான் வாங்கிறதுக்கான சாத்தியக்கூறு. ஏன் 10 வருஷம் அப்படின்னு நம்ம அடுத்த கேள்வி இல்லையா? 10 வருஷம்னா என்ன ரீசன், லாஜிக் பிகேன் 10 வருஷம். 10 வருஷம் என்னென்னா, இப்போ நான் ஒரு வீடு வாங்கிடுறேன், 3 வருஷம் கழிச்சு இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போயிடுறேன். நான் மெட்ராஸில் வீடு வாங்கிடுறேன். ஓகே, 3 வருஷம் கழிச்சு எனக்கு பெங்களூரில் வேலையில் போகணுன்னு ஆசை இருக்குது, நான் பெங்களூர் போய்ட்றேன். இப்போ பெங்களூர் போனால் எனக்கு சொந்த வீடு வாங்க முடியுமா? முடியாது. ஆல்ரெடி இங்கே ஒரு ஹோம் லோன் போயிட்டு இருக்கு, நான் எப்படி வாங்க முடியும்? அப்போ இந்த வீடை வாடகைக்கு விடணும், அந்த வீட்டுக்கு நான் போகணும். இப்போ என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டே 8.5% இருக்குது.
நான் இதை வாடகைக்கு விட்டேன்னா எனக்கு எவ்வளோ % கிடைக்கும்? கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம சர்வைவ் ஆக முடியும். அப்போ நான் அந்த ஊரில் போனால் நான் அந்த வீட்டில் வாடகை கொடுக்கணும், அந்த ஊர்லேயும் நான் வாடகை கொடுக்கணும். இப்போ நான் டிசைட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு 15 வருஷம் பெங்களூர்லேயே இருக்க போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டேன். நான் இங்கே வரப்போகிறதில்ல. அப்போ 15 வருஷம் நம்ம ஒரு வீடை வாங்கி 15 வருஷம் வாடகை கொடுத்துட்டு நம்ம திருப்பி அந்த இடம் வந்தால் அந்த வீடு நமக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை தரம் மாறி இருக்கலாம். இன்றைக்கி நான் லோன் வாங்கும்போது என்னோட வாழ்க்கை தரம் வேறு மாதிரி இருக்கலாம். 15 வருஷத்தில் என்னோடய வருமானங்களோ என்னோடய லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கலாம் இல்லையா? அப்போ எனக்கு இந்த வீடு வந்தால் நான் பிடிக்காமே போயிடலாம். நான் இன்றைக்கி வசதி இல்லை, நம்ம ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு வாங்குகிறோம், 2 BHK வாங்குகிறோம். கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ஃபெசிலிட்டியே கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா ஃபெசிலிட்டி இருக்கணும். அப்போ நம்ம இன்னொரு உடனே அப்போ இந்த வீடை யூஸே பண்ணாமல் வாடகைக்கு விட்டு இன்னொருத்தர் விற்றுட்டு போகிறோம். அப்போ நம்ம ஒரே ஊரில் ஒரு 10 வருஷம் இருக்கணும்னா நம்ம வாங்கிக்கலாம். இப்போது சொந்த வீட்டில் இருக்கணுமா, வாடகை வீட்டில் இருக்கணுமா, இது ஒரு மனிதர்களோட எண்ணங்களை பொறுத்த செயல்கள். வாடகை வீட்டில் இருக்கிறது தப்புன்னா தப்பு கிடையாது. ஆனால் நம்ம எப்பயுமே ஒன்று தெரியும், ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் ரிட்டையர்ட் ஆகிடுவோம். நமக்குன்னு ஒரு குடிசை இருந்தால் நம்மளுக்கு ஈஸி அப்படின்னு நம்ம பாராயமாக ரொம்ப வருஷமாக நினச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்தியாவில் எடுத்திங்கன்னா 100ல் 67% பீப்புள் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு வீட்டில் தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்துட்ட அப்புறம் அவங்க வீட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது பரவாயில்ல, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து என்ன வீடு வாங்கலையா, கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு, நல்லா சம்பாதிக்கிற வீடு வாங்கலையா அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளே அறியாமல் நம்ம சோஷியல் பியர் ப்ரெஷருக்காக நம்ம வீடு வாங்கணுன்ற ஒரு எண்ணங்கள் வந்துடுது. அப்போ நம்ம ஏதோ ஒரு வீடை வாங்குறதுக்கு பதிலாக நம்ம கிளாரிட்டியாக 10 வருஷம் இருப்பேன் இந்த ஊரில், நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போக மாட்டேன், இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறேன், நான் வாடகை இவ்வளோ கட்டின்னு இருக்கேன், ஒரு வீடு வாங்கினா வீடோட கேபிட்டல் அப்ரிசியேஷன் இன்க்ரீஸ் ஆகும், எனக்கு கொஞ்சம் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும், அது பண்ணாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் போட்டாலும் வாடகை தாண்டி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் போட்டாலும் எனக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு கிடைக்கும் அப்படின்னு இந்தியாவில் பார்க்கலாம். இதே மேலை நாட்டில் போகிறவங்க என்னென்னு, இங்கேருந்து மேலை நாட்டில் போகிறவங்களாம் வாடகை வீட்டில் இருக்கிற சொந்த வீடு வாங்கிடுறாங்க. ஏன் கேட்டால் அங்கே வாடகை இஸ் ஈக்குவல் டு இஎம்ஐ. ஓகே. இந்தியாவில் வாடகை இஸ் ஈக்குவல் டு இஎம்ஐ கிடையாது. நான் 15,000 வாடகையில் இருப்பேன், ஆனால் இஎம்ஐனா நம்ம 35,000-40,000. ஏன்னா இந்தியாவில் ரெண்டல் ஈல்டு ரொம்ப கம்மி. அப்படின்னா என்னென்னா, நான் ஒரு ₹1 கோடி வீடு வாங்குகிறேன், என்னால் 25,000 தான் வாடகை விட முடியும் அந்த வீடை. ஆண்டு ஒன்றுக்கு 3 லட்சம் வரும். அப்போ ₹1 கோடிக்கு நான் 3 லட்ச ரூபா வருமானம் ஈட்டினேன்னா ஒரு 3% தான் ரிட்டர்ன் கிடைக்குது இல்லையா? அப்போது அதனால ஏன் அது மாதிரி ஆகிடுதுன்னா, ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தி போனதுனால இந்த பிரச்சனை வருது. ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் அந்த மாதிரி வந்திருக்காது. ஸோ அதனால் இந்தியாவில் என்ன ஆகுது, ரெண்ட்டுக்கு பதிலாக ஈக்குவலண்ட்டாக நம்மளால் வீடு வாங்க முடியுமானா வாங்க முடியாது. ஆனால் அது தாண்டி வேணும். அப்போ ரெண்ட்டை தாண்டி என்னால் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னா வீடு வாங்குறது பெட்டரான விஷயங்கள். நம்ம பார்க்குறோம், ஒரு 60,000-70,000 சம்பாதிக்கிறேன் நான். ஸோ எனக்கு ₹15,000 அஃபோர்டபுள் வீடு வாடகை. என் குழந்தைங்க படிப்புக்கெல்லாம் எனக்கு ஒரு 10,000 செலவாகுது. எனக்கு குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு ₹20,000 செலவாகுது. அங்கே 20,000 ப்ளஸ் வாடகை 15,000 35,000, என்கிட்ட ஒரு ₹10,000 குழந்தைங்க படிப்புக்காக வச்சுருக்கேன், ₹45,000 இருக்குது. என்கிட்ட இருக்கிறதே மாதம் சர்ப்ளஸே ஒரு ₹15,000 இருக்குது. இப்போ நான் இஎம்ஐ வாங்கி 35,000 கட்டினான்னு என்ன ஆகும், என் அன்றாட குடும்ப வாழ்க்கையிலேயே எனக்கு ப்ரெஷர் ஆகிடும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்க ஆளுங்க, 30 வருஷம் லோனுக்கு போய்ட்றாங்க. ஏன்னா 15 வருஷம் எலிஜிபிலிட்டி கிடைக்கலாம், 20 வருஷம் ட்ரை பண்ணுறாங்க, இல்லை 25 வருஷம். அப்போது நீங்கள் ஒரு வீடு வாங்கணுமேன்னு கம்பல் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா, நீங்கள் 30 வயசுன்னா 60 வயசு வரைக்கும் இஎம்ஐ கட்டுறதுக்கே நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஐயோ இஎம்ஐ கட்ட முடியாது நம்ம வேலையை விட்டா அப்படின்ற மாதிரி சூழ்நிலை ஆகிடும். இப்போ நம்மளோட வருமானங்கள் ஆண்டு நம்மளால் பெருசாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. இல்லை அதற்கான தகுதியை நான் வளர்த்துக்கிறேன், எனக்கு டேலண்ட் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக போயிடுறேன், என்னோடய டேலண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறப்போ என்னால் ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு போக முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்ம வீடு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்மளால் 2-3 வருஷத்தில் போகலன்னா வாங்கிக்கலாம். எப்பயுமே ஃப்யூச்சர் இன்கம்மை பேஸ் பண்ணி எனக்கு கடன் வாங்கக்கூடாதுன்னு ரொம்ப வருஷமாக நம்ம கலாச்சாரத்தில் தமிழ் கலாச்சாரத்தில் சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படின்னா இன்றைக்கி இருக்க வருமானத்தை வச்சு தான் நம்ம லோன் வாங்கணும். அதனால் சொந்த வீடாக வாடகைக்கிட்ட நம்ம மாதம் சர்ப்ளஸ் எவ்வளோ இருக்கோ அதை பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ 30 இயர்ஸ் லோன் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நம்ம அதை சூஸ் பண்ணலாமா வேணாமா சார்? சூஸ் பண்ணலான்னா யார் பண்ணலாம், யார் பண்ண வேண்டாம் சார்? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கேன், இப்போ எனக்கு மனைவி கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, இந்த குழந்தை 5 வயசு கழிச்சு நான் வேலைக்கு போய்டுறேன், அப்போ 2 பேர் வருமானம் தான் நம்மளால் பண்ண முடியும். அப்போது நம்ம 30 வருஷம் லோனுக்கு போய்க்கலாம். 5 வருஷம் கழிச்சு என் ஒய்ஃப் போனால் 2 பேரும் சேர்ந்து கடகடன்னு கட்டினே வந்தால் 30 வருஷம் லோனை 20 வருஷத்துலேயே அடைச்சிடலாம். அது மாதிரி ஒரு பாசிபிள் இருக்குது. இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இருக்குன்னா, என்கிட்ட பணம் இருக்குது, கொஞ்சம் இது தாண்டி நான் ஏதோ ஒரு பார்ட் டைமாக ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், கன்சல்டன்சி பண்ணுறேன், அதில் ஏதோ ஒரு வருமானங்கள் இருக்குது. அந்த வருமானத்தை மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு முதலீடு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அங்கே நம்மளுக்கு ஒரு 12-14% ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணுறதுக்கு 5 வருஷம் 7 வருஷம் சேர்த்துனே வந்துட்டு அந்த 7 வருஷம் கழிச்சு அது ஒரு சைஸபிள் அமௌண்ட்டாக உருவாயிருக்கும். ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கும். அதை எடுத்து நம்ம லோனை பிரின்சிபல் அடைச்சிட்டா நம்ம லோன் 20 வருஷம் லோனை கூட 15 வருஷத்துக்கு கொண்டு வரலாம், 15 வருஷம் லோனை 8 வருஷத்துக்கு கொண்டு வரலாம். இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். ஸோ ரெண்டே நம்ம ஃப்யூச்சர் இன்கம் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா நம்ம 30 வருஷம் லோன் போயிட்டு
அப்புறம் நம்ம குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பே பண்ணி அதை ஒரு 15 வருஷமோ 12 வருஷமோ குறைச்சிடலாம் இந்த நம்மளால. ப்ராசஸ் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா சார்? இப்போ வந்து 30 இயர்ஸ வந்து நம்ம 20 இயர்ஸா மாத்த முடியும்னா, அது எந்த மாதிரி பண்ணலாம்? இல்லை இப்போ நம்ம இப்போ அதான் சொன்னேன்ல, ஒருத்தருக்கு ஃபேமிலியில் குழந்தை பிறந்திருக்கு. அவங்களால இப்போ ஜாபுக்கு போக முடியாது. 4 இயர்ஸ் விட்டுட்டு ஜாப் போயிடுவாங்க. ஜாப் போனோடனே அவங்களால மாதம் ஒரு 50,000 60,000 சம்பாதிக்க முடியும். அப்போ குடும்பத்தோட வருமானங்கள் 50,000 60,000 இன்க்ரீஸ் ஆகிடுது. 60,000 அவங்க வேலைக்கு போயிட்டு வர்றது, அது ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் ஒரு 10,000 20,000 ஆகிடும். 10 15,000 செலவாயிடலாம். அப்போ எல்லாம் போக அவங்கள்ட்ட ஒரு 35,000 இருக்கும். 35,000 ஒரு 20,000 மாதம் மாதம் ஒன்று ரீபே பண்ணிடலாம். இல்லை முதல்ல அந்த வேலையில் போனதுலேருந்து ஒரு முதல் 5 வருஷத்துக்கு சேர்த்துனே வந்துடலாம். 20,000 20,000 அப்புறம் வருஷத்துக்கு 2,40,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். அப்போ அதே 5 வருஷத்துக்கு நம்ம பண்ணும்போது கிட்டத்தட்ட ரூ. 12,10,000 வரைக்கும் நம்மளோட அமௌண்ட் அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கும். 12,10,000 இப்போ நம்ம சேர்க்குற இடத்துல வட்டி கிடைக்கும் இல்லையா? ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி பண்ணுறதுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் தெரியாதவங்க கூட எஸ்ஐபி பண்ணுறேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம எஸ்ஐபியில் பண்ணுறதுனால 5 வருஷத்துக்கு அது 12,10,000 நம்ம முதலீடு பண்ணியிருப்போம். அது ஒரு 18 20 லட்சம் இருக்கும். அப்போ நான் ஒரு 50 லட்சம் வாங்கியிருக்கேன். 30 வருஷத்துக்கு வாங்கியிருக்கேன். திடீர்னு உங்களுக்கு ஒரு 15 லட்சம் கிடச்சா எவ்வளோ குறையும் உங்களுக்கு? 35% லோன் குறைஞ்சிரும். ஓகே. 35% லோன் குறைஞ்சிரும். அப்போ டெனர் ஆட்டோமேட்டிக் இஎம்ஐ ஒண்டி கண்டினியூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அது 30 வருஷம் லோனுன்றது 20 வருஷத்துக்கு வந்துடலாம். 18 வருஷத்துக்கு வந்துடலாம். அந்த மாதிரி வந்துடலாம். அப்போது நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்படின்னா லாங் டேர்ம் கூட நம்ம போயிட்டு கிராஜுவலாக குறைச்சிக்கலாம். இப்போ லாங் டேர்ம் போக போக என்ன மைனஸ் பாயிண்ட்டு? 5 வருஷம் நான் லோன் போகிறேன், 10 வருஷம் லோன் போகிறேன், 20 வருஷம் லோன் போகிறேன், 30 வருஷம் இதுக்கு எதனா லாஸ் இருக்கா எனக்குன்னா கண்டிப்பாக லாஸ் இருக்குது. ஏன்னா பிகாஸ் நம்ம ஒரு 5 வருஷம் லோன் போனோன்னா நான் வாங்குறது 50 லட்சமாக இருக்கும். நான் ரீபே பண்ணுறது 1.5 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். 1,25 லட்சம் நான் திருப்பி கொடுத்துருப்பேன். நான் 15 வருஷம் கழிச்ச உடனே 1,25 என்னுடைய ப்ராப்பர்ட்டி அட்லீஸ்ட் 1,25 லட்சம் வந்தால் கூட நான் அந்த வீட்டில் இருந்ததுக்கான பெனிஃபிட் இருக்குல்ல, வாடகை சேவ் பண்ண அந்த பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஆனால் இதே 30 வருஷம் இருக்கும்போது 1.5 டைம்ஸ் இல்லாமல் 2 டைம்ஸ் 2.5 டைம்ஸ் கூட போயிடும். அப்போ நான் வாங்கின லோன் வந்து 50 லட்சம், நான் ரீபே பண்ணுறது 1.25 கோடியாக இருக்கும். ஸோ இப்போ 30 வருஷம் கழிச்சு இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஏறிச்சுன்னா இட் மேக்ஸ் சென்ஸ் நம்மளுக்கு. அது லாபம் இருக்குது நம்மளுக்குன்னு. அப்போது லாங் டைம் போயிட்டோன்னா எப்படியாச்சும் ஒரு 15 வருஷத்தில் க்ளோஸ் பண்ணோம். இப்போ நான் 10 வருஷம் லோன் வாங்கிட்டேன், எல்லா பணத்தையும் கிட்டக்கிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும் நெசசிட்டி இல்லை. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்னோம், நம்ம ஓல்டு ஜிம்மில் இருந்தால் நம்மளோட பாரோயிங் காஸ்ட் 7% தான் இருக்கும். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேயே 7.1 தான். ஆனால் நம்ம எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டில் போட்டால் ஜாஸ்தி. நான் சார் பிஸ்னஸ் பிளானாக இருக்கேன், எனக்கு எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட்லாம் கிடையாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பங்குச்சந்தை ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கொண்டாந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் பெட்டராக ரிட்டர்ன் ஏர்ன் பண்ண முடியும். அப்போ அந்த கேப்பை நம்மளால் அடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின், அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்ம முன்னாடி பேசும்பொழுது வந்து ஃப்ளோட்டிங் வந்து போக போக ஏற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது, இப்போ இந்த மாதிரிலாம் ஏறுது அப்படிங்கிறதுனால யாருன்னா வந்து இந்த பேங்க்கில் லோன் வந்து அடுத்த பேங்க்கில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சேஞ்ச் பண்ண முடியுமா? இல்லை நிறைய பண்ணலாம். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் இருக்குது. இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுக்கான இருக்குது. நான் 1999 நான் லோன் வாங்கும்போது என்னோட லோனோட பாரோயிங் காஸ்ட் வந்து 13.25. 13.25 என்னோடய ஃபஸ்ட்டு பாரோயிங் நான் வாங்கியிருக்கேன். 1999 வாங்கியிருக்கிறேன் நான். அப்போ அங்கேருந்து என்ன பண்ணிங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற என்ன பண்ணோம், 1% இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிச்சுன்னா இன்னொரு பேங்க்கில் ஆஃபர் கொடுத்தாங்கன்னா நான் போய் மாற்றிடுவேன். நான் என்ன பண்ணேன், ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து யார் கம்மியாக கொடுக்குறாங்க, சில நேரத்தில் ப்ராசஸ் ஃபீஸ் ஹோம் லோன் மேலான்னு போட்டுட்டு ப்ராசஸிங் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் இன்னொரு இடத்துக்கு மாற்றிட்டு போயிடலாம். இப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் யாராவது பெனிஃபிட் கொடுத்தாங்கன்னா அந்த நேரத்தில் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி மாற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது பெரிய ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் இல்லை. அதுலேயே இன்னொரு இருக்குது, இன்ட்ரெஸ்ட் கரண்ட் ரேட்டுக்கு மாற்றுறதுக்கான விஷயங்கள் ஒன்று இருக்குது. நீங்கள் இந்த கேள்வி கேட்டால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு இது தெரியாமே இருக்கிறாங்க. இப்போது ஒரு லோன் வாங்கிட்டேன் நான் 8.25% நான் ஹோம் லோன் வாங்கிட்டேன். இல்லை நான் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி சூழ்நிலை கோவிட் மோடு பார்த்துக்கலாம். நம்ம கோவிட் மோடு எடுத்து பார்த்தீங்கன்னா 7.25% லோன் கொடுத்துருந்தாங்க. அப்போ கொஞ்சம் கிராஜுவலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெப்போ ரேட் மாற்றுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அப்படி மாற சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9.5% உட்காந்துட்டு இருப்பாங்க. சில பேர் 10% கூட ஹோம் லோன் இருக்குது. ஏன், நான் வாங்கும்போது ஏறிச்சு, ஃப்ளோட்டிங் ரேட் வாங்கினாலும் நீங்கள் 10% வந்துட்டேன். ஆனால் எல்லா பேங்க்லேயும் ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருப்பாங்க. இப்போ என்ன வட்டி, நான் ஒரு புதுசாக வர கஸ்டமருக்கு என்ன வட்டி கொடுக்குறேனோ அந்த வட்டிக்கு நான் வரணும்னா ஒரு காஸ்ட் இருக்குது. 2,500 3,500 ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ரெப்போ ரேட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ரெப்போ ரேட்டு மாறுறதுனால இந்த 7% 7.25% லோன் 10% ஆயிருக்கும். இப்போ பேங்க் புதுசாக ஒரு கஸ்டமர் வரும், அவங்களுக்கு அவன் 8.5% வட்டி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் பேங்க்கில் போய் சொல்கிறேன்ப்பா, உங்கள் பழைய கஸ்டமர் நான், எனக்கு 10% கொடுக்குறேன், நேற்று வந்தாங்க இவங்களுக்கு போய் 8.5% கொடுக்குறேன், இது என்ன நியாயம் பாது அப்படின்னா. அப்போ அவன் ஒரு ஃபெசிலிட்டி கொடுப்பான். இன்னைக்கு கரண்ட் ரேட் மாற்றுறதுனா 2 ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஒன்று 0.5%, 5,000, சில பேங்க் 2,500 ப்ளஸ் ஜிஎஸ்டி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லணும், இப்போ எனக்கு இந்த கரண்ட் ரேட்டில் மாற்றி கொடுத்துரு, ஏன்னா என்ன சார்ஜோ நான் கொடுத்துட்றேன். இப்போ 2,500 ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடு, 3,000 கொடுத்துறான். 3,000 கொடுத்தா நமக்கு 2% 1.5% சேவ் பண்ணால் நிறைய பணம் சேவ் ஆகலாம். நமக்கு இப்போ ஒரு மாதத்துக்கு 25 லட்சம் வட்டி வச்சுருந்தா 1 லட்சத்துக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய் சேவ் ஆகுதுன்னா
25 லட்சம் ரூபாய்க்கு 25 × 50 சேவ் ஆகுமா? அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ சேவ் ஆகும்? இப்போ 12,500 மாதம் சேவ் ஆச்சுன்னா வருஷத்துக்கு என்ன சேவ் ஆகும்? 1,45,000 கிட்டத்தட்ட சேவ் ஆகும் இல்லையா? அப்போ 1,45,000 பெரிய விஷயம் தானே. அப்போ நம்ம பேங்க்கில் என்ன சொல்லணும், இன்றைக்கி கரண்ட் 8.5% தான் இருக்குது, நான் 10% இருக்கேன், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் பண்ணுறதுக்கு சார்ஜ்னு சொல்லுங்கள், நான் கட்டிடுறேன் அப்படின்னு. நீங்கள் நிறைய பேர் லோன் வாங்கலுக்கு இந்த விஷயம் தெரியாமல் அவங்க பார்த்து 9.5% 10% அப்படியே இருப்பாங்க. சரி இன்னும் 7 வருஷம் தான் இருக்குது, 8 வருஷம் தான் இருக்குன்னு. 7 வருஷம் 8 வருஷம் பற்றி பிரச்சனை இல்லை. இன்றைக்கி மாறிடுறீங்க, நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டே இறங்கிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவில் இப்போ சொல்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் 2-3 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கணும். அப்போ 8.5லேருந்து என்ன வாங்குனீங்க? 8.15 ஆகும், 8 ஆகும், 7.25, 7.5. அப்போது நம்ம 10%லேயே இருக்கிறவனுக்கு 7.5 வந்தால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? கிட்டத்தட்ட 2.5% டிஃப்ரென்ஸ். 2.5%னா பெரிய டிஃப்ரென்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். அப்போது இந்த வேல்யூ நம்ம கூட செய்யணும். ஹோம் லோன் வாங்கிட்டு அப்படியே இருக்க இல்லாமல் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் நியூஸ் மாதிரி ஏதாவது பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேனலில் நீங்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் போகிறீங்க, இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். அந்த நாலேஜ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி சேனல் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த மாதிரி நாலேஜ் வந்தால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சாத்தியங்களுக்கு ஒரு 4 எக்ஸ்பர்ட்டை தேடின்னு போகாமல் போகிறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு நாலேஜ் வரும்போது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்ம அப்டேட்டடாக இருந்துகிட்டே இருக்கும். அப்டேட்டடாக இருந்துகிட்டே இருக்கலாம். ரொம்ப நேரம் வந்து ஹோம் லோன் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்கள் நேயருக்கும் என்னுடைய வணக்கங்கள்.